ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபர்ணா ஆர்ட்ஸ் அகாடமி. இன்றைக்கி வந்து நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம்னா, ஒரு ஜிம்கா கிளாஸ் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபுல்லாக குந்தன் ஜிம்கா பண்ண போகிறோம். ஓகேங்களா? நான் அதனால் த்ரெட்லாம் வந்து ரேப் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ கிளாஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இப்போ இதில் நம்மக்கிட்ட இருக்க ஸ்டோன்ஸ், அதாவது குந்தன்ஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். நான் இதில் காட்டுறது எல்லாமே என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் பண்ணுற ஒரு சிம்பிள் டிசைன் தான். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அது மாதிரி வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஃபுல்லாக குந்தன் ஒர்க்கில் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் மெயினாக. ஏன்னா இது குந்தன் ஜிம்கா. நான் வந்து இப்போது ஃபஸ்ட்டு ஒரு திலகம் ஷேப் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நான் ஒரு 4-5 ஷேப் யூஸ் பண்ணுவேன். நான் ஒவ்வொன்றா காட்டுறேன். இல்லைனா நீங்கள் ஒரே ஷேப் தான் இருக்குது, அதுக்கு நீங்கள் 4 ஷேப் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? நீங்கள் ஒரே இதில் கூட நம்ம நிறைய டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி நிறைய இருக்கும், சர்ச் பண்ணி கண்டுபிடிங்க. ஆனால் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி குரூப்பில் ஒரு ஃபோட்டோ அனுப்பிட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து நான் க்ளூ பெனில் வந்து க்ளூ எடுத்துக்கிறேன். இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் எப்படி எடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் க்ளூ பெனில் நல்லா க்ளூ எடுத்துட்டேன். ஏன்னா இதுதான் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் இதை யூஸ் பண்ணுறது. நீங்கள் இல்லைனா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சின்ன மெழுகுவத்தி அந்த மாதிரி இல்லைனா குச்சி, டூத் பிக் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஃபஸ்ட் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். கீழே வந்து கேப் விட்டு வந்து திலகம் ஸ்டோனை வந்து வைக்க போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு கொஞ்சம் கேப் விட்டு வந்து நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் மேலே பார்க்குற மாதிரி தான் வந்து இந்த திலகம் ஸ்டோனை வைக்க போகிறேன். நீங்கள் இதை வந்து கீழே பார்க்குற மாதிரி கூட திருப்பி வைக்கலாம். அது வைக்கிறப்போ கொஞ்சம் அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து கீழே இருக்க மாதிரி வச்சிங்கன்னா அது ஒரு டிசைனாக இருக்கும். ஓகே, நீங்கள் டிசைன் வந்து உங்களோட இஷ்டம் தான், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. பட் ஃபுல் குந்தனாக இருக்கணும். திருப்பி சொல்கிறதா தான் ஃபுல் குந்தனாக இருக்கணும். அந்த இமேஜ் வந்து குரூப்பில் சென்ட் பண்ணி அதை நான் ஓகே சொன்னதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏதாவது மாடல் இமேஜ் எடுத்து எனக்கு அனுப்புங்க. ஏன்னா இது கொஞ்சம் மெயினாக. ஸோ நான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த பெனில் வச்சு நான் ஒவ்வொரு டிசைனாக வந்து ஒவ்வொரு ஸ்டோனாக வந்து நான் ஒட்டுறேன். ஓகே, ஸோ இப்படி தான். ஸோ ஃபுல்லாக இப்போ வந்து அந்த கீழ் ரவுண்டு ஃபுல்லாக வந்து நான் இப்போ இதே மாதிரி ஸ்டோன் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன், குந்தன் ஸ்டோனை. ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஸ்டோன் ஒட்டிட்டேன். இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் வந்து மேலே வந்து இந்த 2 திலகமுக்கு நடுவில் வந்து மேலே வர மாதிரி ஒரு ரவுண்ட் ஸ்டோன் ஒட்ட போகிறேன். ஓகேங்களா? எல்லாமே நான் இதில் வந்து ஃபுல்லாக கோல்டு தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ரெட் யூஸ் பண்ணலாம், இல்லை எந்த இது யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஒயிட் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதெல்லாம் முழுக்க உங்களோட சாய்ஸ் தான். ஓகே, இப்போ நான் வந்து இது கொஞ்சம் நல்லா ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் இந்த ஸ்டோன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். Two minutes. கோல்ட் கலர்ஸில் ஸ்டோன்ஸ் எடுத்துகிட்ருக்கேன் நான், ரவுண்ட் ஸ்டோனு. தெரியுதுங்களா? ஒரு கொஞ்சம் இது வந்து பெரிய சைஸ் தான், குட்டி சைஸ் இல்லை, இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். ஓகே, இந்த ஸ்டோன் தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இது எங்கே வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திலகமுக்கு மேல் லைனில் 2 திலகமுக்கு நடுவில் ஒரு ஸ்டோன் அந்த மாதிரி வர மாதிரி இப்போ வந்து செட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இது காயில் அதுக்குள்ளே எடுக்கிறேன். இல்லைனா நீங்கள் காய வச்சு கூட பண்ணிக்கலாம். ஏன்னா கைப்பட்டால் கூட உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் ஸ்டோன்ஸ் வந்து கொஞ்சம் கீழே விழுந்துடும், அதுக்காக தான். ஸோ இப்போ வந்து நான் ஸ்டோன் க்ளூ எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி போன டைம் எப்படி பண்ணினோ அதே மாதிரி தான். நான் சொன்ன மாதிரி 2 ஸ்டோனுக்கு நடுவில் ஃபஸ்ட்டு இதை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் கேப்பாக இருக்கிறதெல்லாம் நான் அப்புறமேல உங்களுக்கு வந்து அடுத்து வேறு ஸ்டோன் வச்சு உங்களுக்கு ஃபில் பண்ணி காட்டுறேன். இப்போ இதை வந்து அப்படியே அதே மாதிரி பெனில் எடுத்து வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ கீழேயும் கேப்பாக இருக்குது, மேல் லைன்லேயும் கேப்பாக இருக்குது இல்லைங்களா? நம்ம அதை வந்து இப்போ ஃபில் பண்ணலாம். ஓகே, இது இன்னும் க்ளூஸ் எதுவுமே காயலை, அதனால தான் ஒயிட்டாக தெரியுது. ஆக்சுவலாக இது காஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு உண்மையான அழகே தெரியும். இப்போ பார்க்குறப்ப கூட உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியும்.
பட் அந்த ஸ்டோன் வந்து ட்ரை ஆனால் தான் உங்களுக்கு வந்து அதோட ஆக்சுவல் பர்ஃபெக்டே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, இப்போ குட்டியாக இந்த ரவுண்ட் ஷேப்லேயே வந்து பட் கோல்ட் கலரில் அது ஒரு செராமிக் பீட்ஸ் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அது மாதிரி ஒரு ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக அது நான் நிறைய இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் அது தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அந்த ஸ்டோன் தான் வந்து ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறேன். ஒரு மாதிரி குட்டியாக இருக்கும். ஓகே, இல்லைனா நீங்கள் நார்மல் ரவுண்ட் ஸ்டோன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இதை வந்து ஃபுல்லாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து 2 திலகமுக்கு நடுவில் வந்து இதை ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் அந்த ஸ்டோன் ஓட்டிட்டேன். மேலே வந்து கேப் ஓட்டிட்டேன். கேப் எதுக்காக ஓட்டினேன்னா எவ்வளோ கேப் இருக்குன்னு தெரியறதுக்காக. இப்போது அந்த மேலே லேயரில் வந்து ரவுண்ட் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு நடுவில் வந்து சேம் கோல்ட் கலரில் வந்து நான் ஐ ஷேப் எடுத்திருக்கேன். ஸோ வந்து மோஸ்ட்லி இப்போ எல்லா ஷேப்பும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னடா இவங்க இருக்குன்னு எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். நான் சும்மா ஒரு ஐடியாக்காக இதை பண்ணுறேன். இதே வந்து நீங்கள் பால் செயின் யூஸ் பண்ணிவிட்டு நிறைய ஸ்டோன் யூஸ் பண்ணலாம். பட் நான் சொன்ன மாதிரி குந்தன்ஸ் வந்து நிறையா இருக்கணும். கொஞ்சம் நல்ல கிராண்ட் லுக்காக இருக்கணும். இதை விட கிராண்ட் மாடல்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இதை விட ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரியும் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரிலாம் கூட ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இல்லை ஒரே ஸ்டோன் தான் பட் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நிறைய ஸ்டோன்ஸ் வாங்குறதுக்கு பதிலாக அந்த மாதிரி கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து இப்படி ஃபுல்லாக ஒட்டுறேன். ஓகேங்களா? ஐ ஷேப் வந்து அந்த ரவுண்டுக்கு சென்டரில் வந்து ஃபுல்லாக வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ மேலே வந்து நான் அப்படியே விட்டுருவேன். அவ்வளோதான். இப்போ மேலே கொஞ்சம் ரெட்டாக இருக்குது, அதை நான் அப்படியே விட்டுறேன். இல்லைனா நீங்கள் வேணும்னா அதுலேயே நீங்கள் ஒரு ரவுண்ட் வந்து வச்சுக்கலாம். இல்லைனா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பு, இல்லைனா உங்கள்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணலாம். ஓகேங்களா? நான் வந்து இதோட போதும் அப்படின்னு விட்டுறேன். ஓகே, இதெல்லாம் ஃபுல்லாக நான் வந்து ப்ளேஸ் பண்ணி முடிச்சுக்கிறேன். ஓகே, இப்போ ப்ளேஸ் பண்ணி முடிக்க போகிறேன். முடிச்சதுக்கப்புறம் என்னென்னா ஃபுல்லாக இதை வந்து ட்ரை பண்ண விட போகிறேன். ஸோ இது வந்து நல்லா ஃபுல் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நான் இதை வந்து ஜிம்கியாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இருக்கிறதுக்கும் அதே மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கும் இதுக்கும் நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். இப்போ பார்க்குறப்ப ஃபுல்லாக அங்கங்கே ஒயிட்டாக உங்களுக்கு தெரியுது. அப்புறம் வந்து இந்த ஒயிட்டில் காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியும். அதோட ஒரிஜினல் கலர் வந்து அதோட ஒரிஜினல் டிசைன் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நல்லா ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இதை வந்து நல்லா ட்ரை பண்ண விட்டுறலாம். ஓகே, ஒரு ஓரமாக வச்சிடுறேன். இது நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் இதுக்கு எப்படி ஸ்டண்ட் அட்டாச் பண்ணுறது பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி அட்டாச் பண்ணியிருக்க மெத்தட் தான், சேம் தான். பட் நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஓகே, இப்போ இருக்கிறதுக்கும் அப்புறம் பார்த்துக்கோங்க. கீழே போட்டுருச்சு. ஓகே, கீழே போட்டாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ நான் திருப்பி உங்களுக்கு வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாருங்கள், நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அது வித்தியாசம் தெரியுதில்ல. பட் நடுவில் எனக்கு வந்து ரெட் கலரில் தெரியுது. பட் அது உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஓகே, இல்லை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக கூட கவர் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ வந்து நான் இதை வந்து ஜிமிக்கியாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பயும் பண்ணுற மாதிரி இது வந்து நார்மல் ஜிமிக்கி தான். ஹேங்கிங்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ வந்து நான் ஸ்ட்ரைட்டாக ஹெட் பின்னை இன்சர்ட் பண்ணுறேன். ஹெட் பின்னை இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம அட்டாச் பண்ணுவோம் இல்லைங்களா. என்ன பீட்ஸ் வேணுமோ அது மாதிரி நானும் இதுக்கு வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக கொஞ்சம் ஹோல் சரியாக தெரியல. ஓகே, இப்போ போட்டாச்சு. இப்போ வந்து நான் மேலே வந்து அதே மாதிரி உங்களுக்கு மேலே என்ன வேணுமோ நீங்கள் அதை அட்டாச் பண்ணிக்கலாம். நான் குந்தன் ஸ்டோன் வந்து கொஞ்சம் பெரிய ஜிமிக்கியில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும்னு இதை வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட ஸ்டாக்கே இல்லாமல் வந்து கடையில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதுதான் என்னோடய பீட்ஸ் பாக்ஸ். ஸோ இதில் வந்து நான் வந்து எனக்கு தேவையான சைஸ் வந்து பீட் வந்து கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ எடுத்த இந்த 3 பீட்ஸ் வந்து நான் ஒரு 3 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம எப்பயும் போல் அந்த ஹெட் பின்னில் வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் 2 இன்சர்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு இதை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இது மேலே இருக்கிறத வந்து வளைச்சி விட போகிறேன். ஓகே, நம்ம ஆஸ் யூஷுவல் பண்ணுறது தான். அப்புறம் ஜம்பிங் போட்டு ஸ்டண்ட்டில் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ வந்து மேலே இருக்கிறத வளைச்சிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து வளைக்க போகிறேன். ஓகேங்களா? இது ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் பண்ணுறது தான். ஓகேங்களா? வளைச்சிட்டு நான் அதில் முன்னாடி சொன்ன மாதிரி ஜம்பிங்கு ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்டண்ட்டில் வைக்க போகிறேன். ஸ்டண்ட் வந்து நம்ம ஸ்டண்ட் கிளாஸில் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஸ்டண்ட் தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டுவேன். பாருங்கள், நம்ம ஸ்டண்ட் கிளாஸ் பண்ணது தான் வந்து நான் இதுக்கு மேட்சாக இருக்குன்னு நான் அதையே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை நல்லா வளைச்சிட்டு
வளைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு நான் ஜம்ப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கிளாஸ்க்கு மட்டும் ஃபஸ்ட்டு எனக்கு இமேஜ் சென்ட் பண்ணிவிட்டு நான் ஓகே சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது வந்து இப்போ ரொம்ப சில்க் த்ரெட் ஜுவல்லரி இப்போ பயங்கர இதாக இருக்குது. பட் ஜிம்காவில் இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன் வச்ச ஜிம்கா தான் ரொம்ப வந்து எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரி ரொம்ப ட்ரெண்டிங்கான மாடலும் கூட. ஸோ அது பண்ணுறனால நீங்கள் அதுக்கு ஒரு மாடல் எனக்கு ரெஃபரன்ஸ் அனுப்பி நான் ஓகே சொன்னதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் அது மட்டும் தான் சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து நான் இப்போ அதில் ஜம்ப்ரிங் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, மற்றபடி கலர் டிசைன் எல்லாம் உங்கள் இஷ்டம் தான். இப்போது நான் இது வந்து லென்த்தாக இருக்கிறனால ஜம்ப்ரிங் ஆட் பண்ணல ஆக்சுவலாக. ஏன்னா 3 பீட்ஸ் வச்சுருக்கனால இதுவே ரொம்ப லென்த்தாக இருக்குது எனக்கு. நான் உங்களுக்கு தெரியல. இப்போ தெரியுது பாருங்கள், இதுவே உங்களுக்கு லென்த்தாக இருக்குது. ஜம்ப்ரிங் வச்சோன்னா நமக்கு இன்னும் லென்த் வந்துடும் சொல்லிட்டு தான் நான் ஜம்ப்ரிங் வைக்கல. அப்படி வேணும்னா நம்ம ஜம்ப்ரிங்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதுதான் நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஆல்ரெடி அந்த ஸ்டண்ட் கிளாஸில் பண்ணது. இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கிராண்ட் லுக்கு கிடைக்குதுங்களா? ஸோ மேலேயும் வந்து ஃபுல்லாக ஸ்டண்ட்டும் வந்து குந்தனில் தான் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.